ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நாங்கள் ஆல்ரெடி கேரளா கிளம்பியாச்சு. ஸோ நாளைக்கு நேரம்லாம் கேரளா போய் சேர்ந்துடும். ஸோ இந்த வீடியோ கேரளா பற்றின வீடியோவானாக்கா இல்லை, அதுக்கடையில் இன்னொரு வீடியோ பண்ணலாம்னா என்ன வீடியோ அப்படின்னாக்கா, நம்ம ரைடரோட மைலேஜ் டெஸ்ட்டை பற்றி சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது சும்மா சிம்பிளாக முடிக்கிற விஷயம் கிடையாது, ஒரு லாங் டிரைவ் போகிறப்ப தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சரி லாங் டிரைவ் இப்போ கேரளா போகிறோம், இப்போயே அந்த வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோக்காக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். எதுக்கு 2 1 லிட்டர் நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் மீடியமான ஸ்பீடில் போட்டு எடுக்கிறதுக்கு, இது நல்லா ஹை ஸ்பீடில் போட்டு எடுக்கிறதுக்கு. நீங்கள் நினைக்கலாம் எதுக்கடா இப்படி தேவையில்லாமல் 2 பாட்டில் போட்டு ஒரு இதில் எடுத்தால் தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் உண்மை அதில் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த பைக்குன்னு இல்லை, எந்த பைக்காக இருந்தாலுமே நீங்கள் மைலேஜ் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். என்னன்னாக்கா நீங்கள் ஓட்டுற ரோடு சிட்டியா, ஹைவேவா, ஹில்ஸா, இது மெயின். இதில் எங்கே நீங்கள் மைலேஜ் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னாக்கா நீங்கள் ஹைவேல எடுக்கிறது தான் பெட்ரு. சிட்டியும் கிடையாது, ஹில்ஸும் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு வண்டியோட பவர் கூடையும் குறையும் வரும். நான் சொல்கிறது ரைடருக்கு மட்டும் இல்லை, எல்லா வண்டிக்கும் தான். பட் ரைடர் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் நம்ம செக் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எந்த இடத்துல ஓட்டணும் அப்படின்னாக்கா பெட்ரு ஹைவே. ரெண்டாவது 2 பாட்டில் எதுக்குனாக்கா, ஒன்று 50 to 60 ஓட்டி ட்ரை பண்ண போகிறோம். இன்னொன்று பவர் மோடு ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு 80 to 90 ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வண்டியில் ஆல்ரெடி பெட்ரோல் இருக்குது, தீரலை. ஸோ அதனால் தீரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் மதுரை கிளம்பிட்டோம். ஆக்சுவலி திருச்சிலேருந்து வந்துட்டு இருக்கோம். திண்டுக்கல்ல ஒரு வேலை இருக்குது. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு திருச்சி, திண்டுக்கல், மதுரை, ராஜபாளையம் நைட்டு சிஸ்டர் வீட்டில் தங்கிட்டு திருப்பி காலையில் கிளம்புவோம். அப்புறம் தென்காசி, செங்கோட்டை, புனலூர், இந்த வழியாக கேரளா போயிடுவோம். கேரளாவில் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க. திருப்பி ரிட்டர்ன் வரப்போ உங்களுக்கு மூணார் வழியாக தேனி, அப்படி திண்டுக்கல், திருப்பி நம்ம ஊர், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வண்டியில் உள்ள பெட்ரோல் தீர்ற வரைக்கும் ஓட்டுவோம். கரெக்டாக தீர்ந்தோடனே நான் உங்களுக்கு வழியிலே வச்சு போட்டு எத்தனை கிலோமீட்டர் ட்ரிப் மீட்டர் வச்சு உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். நானும் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில்லை, மற்றவங்க சொல்கிறீங்க நம்புறதில்லை. ஏன்னா நான் அவங்க ஓட்டுற விதம் எப்படி நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் நம்மளே ஓட்டி ட்ரை பண்ணி எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் ஓட்டினதில் ஒரு 65லேருந்து 70 வரும். எப்படின்னாக்கா ஒரு 50 to 60 ஓட்டுறப்ப, அதுவே ஒரு டாப் ஸ்பீடில் போனோம்னா எப்படி குறைஞ்சது ஒரு 60 அது கிடைக்கிது. வண்டியில் பெட்ரோல் இது வரைக்கும் டேங்க் காலியாக விட்டதே இல்லை. இந்த வண்டி இல்லை, இந்த வண்டியாக இருந்தாலும் அப்படி தான் நமக்கு பழக்கம். ஸோ இந்த வண்டியில் ஃபஸ்ட் டைம் காலி பண்ண போகிறேன். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும், சரிங்களா? ரெடி ஆச்சு. நானும் பெட்ரோல் தீரும் நினச்சிக்கிட்டு தீரவே இல்லை. ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரெட் லைட் எரிஞ்சோன்னே சரி எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சா, இந்த ரெட் லைட்லேருந்து இந்த ஆவரேஜ் மைலேஜ் காட்டுறதுங்களா, அது காட்டுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 கிலோமீட்டருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேலே எந்த வண்டியிலுமே இல்லாத ஒரு இதில் ஆன் ஆகுது. அதாவது வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிப் ஏ, ட்ரிப் பின்னு இருக்கும். பட் ஆனால் இதில் அந்த பெட்ரோல் கம்மியானே ட்ரிப் எஃப்னு ஆன் ஆச்சு. இது விளம்பரம் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, ட்ரிப் எஃப்ல உங்களுக்கு 5 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னாங்க. பட் ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ட்ரிப் எஃப்ல எனக்கு எவ்வளோ ஓடிக்குனாக்கா 82 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரிப் எஃப்னு ஆன் ஆகி 82 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றலாம்னு இருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறமேல உங்களுக்கு நான் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி ஆன் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? இப்படியாடா 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுறேன், சரிங்களா? சாயந்தரம் 4 மணிக்கு எடுத்துங்க வண்டி. மணி 7 ஆச்சுங்க. ஓடிக்கிட்டே இருக்கு, என்ன கணக்குன்னு தெரியல. ஆக்சுவலி நான் திண்டுக்கல்லே தீர்ந்துரும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் திண்டுக்கல் தெரியல. திண்டுக்கல் தாண்டி மதுரை தாண்டி விருதுநகர் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் மதுரையே வந்துட்டேன் நான். ஸோ எந்த கணக்கில் அந்த எஃப்ன்ற இது வச்சிருக்காங்கன்னு தெரியல. அநேகமாக ஒரு 1 லிட்டரு 1.5 லிட்டரு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இப்போ நான் போட்டேன், உங்களுக்கு ட்ரிப்பு ஆன் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? இப்போ ட்ரிப்பு ஏ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 0 ஆக்கிட்டேன். அடுத்து ட்ரிப்பு பி பாருங்க, அது அப்படியே தான் இருக்கு. இது ட்ரிப்பு பி இன்னொரு லிட்டர் பெட்ரோல் போகும்ல, அதுக்காக வச்சிருக்கேன், சரிங்களா? இப்போ
ட்ரிப் ஏ வந்து 0ல இருக்கு. ஸோ போய் நடக்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். சரிங்களா, வெயிட் பண்ணுங்க, வீடியோ இன்னும் முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக 1 லிட்டர் போட்டது முடிஞ்சிருச்சு. போன இதில் பெட்ரோல் போட்டப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது பொய் சொல்லுங்கிறதோ ஏமாத்துறாவோ இல்லை, உங்கள்கிட்ட வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டல. 2வது நம்ம கிலோமீட்டரையும் உங்கள்கிட்ட நாங்கள் காட்டல. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் வண்டி ஸ்டார்ட் ஆகல. வண்டி அவ்வளோதான். ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 50 கிலோமீட்டருங்க. 50 கிலோமீட்டர்னாக்கா 48.8ல் நின்றுச்சு. ஒரு 200 மீட்டர் அப்படியே ஓடிட்டு வந்து நின்றுச்சு. கரெக்டாக 50 நின்றுருக்கு. அதில் கிலோமீட்டரில் சேர்க்க முடியாது. இருந்தாலும் உங்கள்கிட்ட காட்டுறேன். சரிங்களா, ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிப் ஏல தான் உங்கள்கிட்ட காட்டினேன். ட்ரிப் ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 கிலோமீட்டர் ஓடிடுங்க. அதே மாதிரி கிலோமீட்டர் பாருங்களேன், 15,575. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹை ஸ்பீடில் வந்தது. அதாவது ஹைவேலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஸ்பீடில் வந்தோம். ஹை ஸ்பீடில் வந்தப்போ நமக்கு 50 மைலேஜ் தருது. ஸோ இப்போ வந்து அடுத்து லோ ஸ்பீடில் ஓட்டுவோம். லோ ஸ்பீட்னாக்கா 50 to 60. அந்த ஹை ஸ்பீடில் ஃபுல்லாக நீ 80-90 வந்தியானாக்கா இல்லை, ஒரு 2-3 இடத்துல ஸ்லோ பண்ணேன். எதுக்குனாக்கா டிராஃபிக் காரணமாக ஒரு 3 இடத்துல 75-70 கிட்ட வந்தேன். ஒரு இடத்துல மட்டும் 30 கிட்ட வந்தேன். ஏன் அப்படின்னாக்கா அங்கே பிரிட்ஜு வேலை நடந்துச்சு. அதனால போட்டுருந்தாங்க. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சு. மற்றபடி வேற எங்கேயுமே ஸ்லோ பண்ணல. 85 to 90 இந்த ஸ்பீடில் தான் வந்துருக்கோம். சரிங்களா, ஸோ நம்ம வந்து அடுத்த 1 லிட்டர் பெட்ரோல் இது போட்டு நம்ம வந்து ஸ்லோவாக ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா, உங்கள்கிட்ட முன்னாடியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டிட்டேன். சரியா, ஸோ அதனால திருப்பி ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுற பாருங்க. இப்போ நீங்கள் அந்த வண்டியோட கிலோமீட்டர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 50 ஓடி இருக்கு. சரிங்களா, அடுத்து இப்போ ஸ்லோவாக ஓட்டுறப்ப எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போம். 50 எதிர்பார்த்தது தாங்க. சரிங்களா, ஒரு 50 கிலோமீட்டர் ஓடுன்னு எதிர்பார்த்தேன். ஓகே, ஓடிடுச்சு. என்ன ஒரு 55 எதிர்பார்த்தேன். பட் நம்ம ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால பெட்ரோல் அதிகமாக இழுப்போம். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாவி போட்டேன், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு நான் வந்து கிலோமீட்டர் திருப்பி காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னாக்கா கிலோமீட்டர் 50 ஓடி இருக்குது ட்ரிப் ஏல. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 16,575. ஸோ இது என்ன கால்குலேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் அப்புறமே போட்டு வீடியோட ஃபைனலில் சொல்கிறேன். சரிங்களா, எவ்வளோ ஓடி இருக்கணும். சரிங்களா, இப்போ வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஒரு வழியாக முடிச்சாச்சு. ரிப்போர்ட் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நம்ப முடியல. இருந்தாலும் ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னாக்கா இப்போ நாங்கள் 2 பேர் வந்தோம். அதனால் மேபி மைலேஜ் கொஞ்சம் குறையலாம். எப்போ அது மைலேஜ் குறையும்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக குறையும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், கேட்டுக்க. ஒரு லிஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிஃப்ட்டில் வந்து இத்தனை பேர் தான் போகணும் அப்படின்ட்டு இருந்துச்சுனாக்கா அதான் கெப்பாசிட்டி. ஸோ அதை வச்சு தான் அதை இத்தனை வெயிட்டு தூக்கணும், இத்தனை நம்பர்ஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் பைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்களேன். ஒரு பைக்கில் உட்காந்து நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்குற ஆக்சிலேட்டர் இருக்கும், அப்போ செலவாகிற ஃபியூலுக்கும், அதே பைக்கில் நீங்கள் ஒரு 5 பேர் உட்காந்துட்டு நீங்கள் கொடுக்குற ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். எவ்வளோ ஃபோர்ஸாக கொடுக்க வேண்டியது தானே. அதே தான் இவங்க டெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆளை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர 2-3 பேர்த்த வச்சு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம 2 பேர் வந்திருக்கோம். இருந்தாலும் ஓகே தான். ரிப்போர்ட் ஓகே தான், ரொம்ப இது இல்லை ஸ்பீடில் வந்த வரைக்கும். இப்போ வந்து நம்ம ஈகோ மோடில் இருந்துக்கோம். அந்த ஈகோ மோட்னோடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம பைக் ரிவ்யூ போட்டிருந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈகோ மோட்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கு ஒருத்தர் கீழே கமெண்ட் போடுங்க, அது ஈகோ இல்லை ஈகோன்னு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் 90s தான், தமிழ் மீடியத்தில் படிச்சு தான் வந்தேன். சரிங்களா, அப்பா சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் கான்செப்ட் தான். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னாக்கா ஹவர் யூ அப்படின்னாக்கா ஃபைன், ஓகே. போலீஸ் போட்டான்டா ஃபைன், ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபைன், ஒரே லெட்டர் தான். பட் ஆனால் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அர்த்தம் மாறுதுங்களா. பைக்கில் ஒரு சீரியஸும் வரும், அந்த ஈகோன்றது வரும். எப்போ வரும்னு கேட்டினாக்கா, நான் போயிட்டு இருந்தேன்டா, என்னோட ஓவர்டேக் பண்ணிட்டான்டா, எனக்கு ஈகோ டச் ஆயிடுச்சு, அதனால நான் விரட்டினேன். அது வேற. நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கப்ப அதில் மூடை பற்றி பேசுகிறப்ப அந்த இடத்துல ஈகோன்றது உங்களுக்கு தேவைப்படாது. சரிங்களா, ஸோ சொன்னால் நம்ப மாட்டீங்க. வண்டியில் இப்போ பெட்ரோல் தீர்ந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆஃப் ஆகுது, உங்களுக்கே நல்லா தெரியுது. ஸோ மைலேஜ் வந்து என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், கொடுங்க.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் மைலேஜ் அப்படின்னு போட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 73. பட் ஆனால் கிலோமீட்டர் வந்துருக்கு பாருங்க எத்தனை 16,649.5. அதாவது நம்ம எப்போ ஆரம்பிச்சோம்னா 16,575 ஆரம்பித்தோம். நல்லா தெரியலனாக்கா கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த முன்னே நம்ம ஓட்டோம்ல அதை நான் காட்டுறேன். ருப்பியே 123.9 50 ஆரம்பித்தோம். எத்தனை வந்திருக்கு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 73 கிலோமீட்டர். நம்ம ஆவரேஜ் மைலேஜ் காட்சி பார்த்தீங்களா? அது எவ்வளோ? அதுவும் 23 தான். சரிங்களா? ஸோ இதாங்க ரிசல்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து இந்த நான் வந்த ஸ்பீடு வந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 50 to 60 வந்தேன். சில இடத்துல கொஞ்சம் 40 வர வேணும்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் ஈகோ மாடலில் 73. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசப்படும். இதாவது என்னோட டிரைவிங் ஸ்டைல் இது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோவாகவும் போக மாட்டேன், ரொம்ப ஸ்பீடாகவும் போக மாட்டேன். ஸ்பீடு வேணும்னா ஸ்பீடு போவேன். ஸ்பீடு தேவையில்லையா ஒரு 60 to 70 அவ்வளோதான் போவேன். எனக்கு வந்து ஒரு 60லேருந்து 65 கிலோமீட்டர் மைலேஜ் பெட்ரோல் தருது. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி அது ப்ரூஃப் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்னும் நம்ம ஸ்லோ பண்ணோம்னாக்கா வரும். பட் அந்தளவுக்கு ஸ்லோ யாரும் போக மாட்டாங்க. அதே மாதிரி நான் சொல்கிறேன்னாக்கா ரொம்ப ஸ்பீடும் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு டிவிஎஸ் ரைடருக்கு சாதகமாகவோ இல்லை நான் சொல்கிறதுனால இந்த வண்டி நீங்கள் எடுக்கணுமோ அப்படின்றது கிடையாது. நீங்கள் எடுக்கிறதுனால ஒரு 10,000 காசு தர போகிறாங்கன்னு கிடையாது. சரிங்களா? எனக்கு தேவை சப்ஸ்கிரைபர் கேட்டாப்புல வீடியோ போட்டேன். சரிங்களா? மைலேஜ் நல்ல மைலேஜ் தான் தருது. ஒன்றும் கேட்ட மைலேஜ்லாம் கிடையாது. அந்தளவுக்கு மோசமும் கிடையாது. இதை சொல்கிறதுனால நான் டிவிஎஸ் ரைடர் அம்பாசிடரும் கிடையாது. எனக்கு யாரும் காசு தர போகிறதும் கிடையாது. சரிங்களா? என்னோடய பைக்கு இவ்வளோ தருது. உங்கள் பைக்கு தரலாம், தராமலும் போகலாம். காரணம் நீங்கள் ஓட்டுற ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பைக்கை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் நல்ல பைக்கை மெயின்டைன் பண்ணி ஒரு 60 to 70 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 60லேருந்து 65 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.